வணக்கம்ங்க. நான் உங்கள் விவசாய தோழனுங்க. கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம அன்றைக்கி போட்டிருந்தோம் இல்லைங்க, மோட்ரு வந்துட்டு 820 அடியில் வந்துட்டு மோட்ரு சிக்கிடுச்சு, சேத்துல சிக்கிடுச்சு. நம்ம ரெக் வண்டி வச்சு ஹைடெக் போர்வெல் அவங்க மூலமாக எடுத்தேன்னு சொல்லிட்டு, அதை வந்து நம்ம இப்போ வந்து மோட்டரை ஃபுல் சர்வீஸ் பண்ணிங்க. இப்போ போர் வந்து க்ளீன் பண்ணி, போரெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி, இப்போ நம்ம வண்டியில் வந்து அந்த மோட்டரை வந்து 820 அடி இறக்க போகிறோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக மோட்டரெலாம் ஜாயின் பண்ணி கனெக்ஷன் போட்டு ரெடியாக வச்சுருக்கேங்க. பார்த்தீங்கன்னா, ஜாயின் போடும்போது பார்த்தீங்கன்னா, கூட வந்து ஒரு கேபிளுக்கு பைப் ஒரு 3/4 இன்ச் பைப் வந்து கூட உள்ளே விட்டு ஜாயின் பண்ணி உள்ளே இறக்கணுங்க. அது போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேஃப்டிங்க. கீழே போகும்போது கல்லில் வந்து உரசி கேபிள் டேமேஜ் ஆகாது. அப்படி கேபிள் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறக்காக தான் நம்ம வந்து அந்த 3/4 இன்ச்சு கார்டன் ஹவுஸ் போடுறோம். கார்டன் ஹவுஸ் போட்டு லாக் பண்ணி டைட்டாக கட்டிட்டோம் அப்படின்னா எந்த ப்ராப்ளம் வராதுங்க. அப்புறம் நம்மளுக்கு வந்துட்டு கேபிளும் சேஃப்டி. மறுபடியும் வந்துட்டு பார்த்திங்கன்னா, எந்த இதுவும் கல்லுலலாம் போய் உரசி காயம் ஆகாது. அதை வந்துட்டு கட் பண்ணி ஃபுல்லாக பண்ணி ப்ராப்பராக வந்து பண்ணி மோட்ரு இறக்க போகிறேங்க. மோட்ரு இறங்கிட்டுருக்கு. மோட்ரு இறங்கும்போது பார்த்திங்கன்னா, கட்டு வந்து நல்லா டைட்டாக போட்டோங்க. நிறைய கட்டு போட்டு நல்லா டைட்டாக கட்டி போட்டு இறக்கிடுங்க. இறக்கும்போது சேஃப்டியாக கட்டிக்கலாம் நிறையா போட்டு இறக்கணுங்க. பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தாங்க. பம்பில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 4-5 கட்டு போட்டுறோங்க. போட்டு ஃபுல்லாக லாக் பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்தது கயிறு கனெக்ட் பண்ணி கயிறு சேர்த்தி கனெக்ட் பண்ணி இறக்கணுங்க. இறக்கும்போது ஃபுல்லாக வந்துட்டு போர் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. ஃப்ளஷிங் 930 அடி வரைக்கும் போர் இருக்குங்க. நம்மளுக்கு கிளியரன்ஸ் பார்த்தா 820 போக மீதி வந்து கிளியரன்ஸ் இருக்குதுங்க. அந்த கிளியரன்ஸ் விட்டுட்டு மறுபடியும் வந்துட்டு 4 பைப் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்து வெளியில் வச்சுட்டு தான் நம்ம கீழே இறக்க போகிறோங்க. ப்ராப்பராக எல்லாம் சர்வீஸ் பண்ணி நம்ம இறக்குறோங்க. இறக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் கட்டு நல்லா நிறைய போட்டு இறக்கணுங்க. இறக்கிட்டு இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, லைட்டாக 2 பேர் இங்கே பாருங்களேன், கயிறு கனெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. கயிறு ஜாயின் பண்ணிகிட்ருக்காங்க. கயிறை வந்து நல்லா கட்டிடணும். கட்டிட்டு ஃபுல்லாக வந்துட்டு கட்டி இறக்கிடணுங்க. கயிறு கேபிள் 2 சேர்த்தி ஜாயின் போட்டு நல்லா கயிறை கட்டி, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா, நம்ம சுட்லி கயிறுன்னு சொல்லுவோம், அதை வச்சு அந்த கட்டெல்லாம் ஃபுல்லாக நல்லா கட்டிட்டு அப்புறம் இன்சுலேஷன் அடிச்சுட்டு ப்ராப்பராக வந்துட்டு நம்ம கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இறக்கும்போது கட்டு போட்டாச்சுங்க. இந்த மாதிரி கட்டெல்லாம் நல்லா ஹெவியாக போட்டோனுங்க. ஹெவியாக போட்டு கனெக்ட் பண்ணி இறக்கணுங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர் வந்து ஒரு 800 அடி இருக்குது அப்படின்னா 730 அடி வைங்க. 70 அடி 50 அடி பக்கம் கிளியரன்ஸ் கொடுக்கணும். கிளியரன்ஸ் கொடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி தான் வந்துட்டு போர் மோட்ரு போய் உள்ளே வந்து சேத்துல லாக் ஆகும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கீழே வந்துட்டு எப்படி இருக்குது எது இருக்குது அப்படின்னு தெரியாது நம்மளுக்கு. நம்ம மோட்ரு போட்டு ஓட்டுவோம், தண்ணி ஸ்லோவாக வருதுன்னு மோட்ரு உள்ளே போதுங்க. அது அப்படியே பார்த்தீங்கன்னா கேபிளுக்கு எல்லாத்துக்கும் வந்து இன்குலர் ஃபுல்லாக எல்லா இன்குலர்லேயும் சேராகி ஃபுல்லாக இது ஃபுல் லாக் ஆகி அப்படியே வந்து அதுக்கப்புறம் வந்து பக்கமாக இறக்கி முடிச்சிட்டோம். இறக்கி முடிச்சுட்டு இப்போ ஆமாங்க, இப்போ 400 மணி நான் கரெக்டாக 400 அடி இறக்கியாச்சுங்க. இறக்கி முடிச்சுட்டு ஒரு டைம் ரன் பண்ணி பார்க்கலான்ட்டு ரன் பண்ணுறேங்க. ரன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இறக்கிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இறக்கும்போது நல்லா எல்லா இடத்துக்கும் வந்துட்டு 20 அடிக்கு ஒரு கட்டு போட்டு நல்லா சேஃப்டியாக இறக்கிட்டு இருப்பாங்க. 20 அடிக்கு ஒருக்கா வந்துட்டு கட்டு போடுறோம். கட்டு போடும்போது பார்த்திங்கன்னா எல்லோ ரோப்பையும் வச்சு சேர்த்து கட்டு போட்டுருங்க. அதையும் போடாமல் விட்டோம் அப்படின்னா அது ஃபுல்லாக உள்ளே லாக் ஆகி ட்விஸ்ட் ஆகி அதுவும் நம்மளுக்கு ஒரு சில நேரத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டுருங்க. என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, கம்ப்ளைண்ட்டு அந்த நம்ம கப்ளிங் பக்கத்தில் வந்துட்டு இருக்கும்போது கப்ளிங் எல்லாம் லாக் ஆகி நின்றுக்கு. போர் மறுபடியும் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா எடுக்கும்போது பார்த்திங்கன்னா வராது. அது ஃபுல்லாக லாக் ஆகி ட்விஸ்ட் ஆகி நின்றுக்குங்க. அதை வந்து பார்த்துக்கணும். அந்த மாதிரி பார்த்துட்டு சேஃப்டியாக வந்துட்டு இறக்கணுங்க. இறக்கிட்டு
20 அடிக்கு ஒரு கட்டு போட்டு அப்படியே சேஃப்டியாக இறக்கிட்டு இருக்கணுங்க. அது போக பார்த்திங்கன்னா இது மாதிரி இப்போ கட்டு போடுறாங்க பாருங்கள், இப்போ கட்டுவாங்க, இந்த மாதிரி கட்டணுங்க. இப்படி தாங்க, இந்த மாதிரி ஃபுல்லாக பிடிச்சிட்டு 2 கயிறும் ரோப்பும் கேபிளும் 2 சேர்ந்து கட்டிடணுங்க. 2 சேர்ந்து கட்டி அப்புறம் வந்துட்டு இறக்கணுங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக கேப்பில் வந்து டைட்டாக கட்டிடணுங்க. கட்டிட்டு சுட்டிலே வச்சு நம்ம கட்டிட்டு ஃபுல்லாக இறக்கிட்டு இருக்கணும். இறக்கி இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 690 அடி பக்கமாக போயிடுச்சுங்க. 690 அடி போயாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ 690 அடியில் மறுபடியும் ஒருக்கா ரன் பண்ணி பார்க்க போகிறோங்க. மறுபடியும் ரன் பண்ணி பார்க்கும்போது தண்ணி எல்லாம் கரெக்டாக வருதான்னு பார்த்துட்டுங்க. அப்புறம் மறுபடியும் ஃபுல்லாக இறக்கி முடிச்சிடுவோம். பார்த்தீங்களா, இதுதான் சேரு உள்ளே போய் பண்ணிடாத. இந்த அளவுக்கு சேரு வருதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம 90 அடி பக்கமாக வச்சுருக்கோம், வச்சும் சேரு வருது. பார்த்தீங்களா, சேரு இப்போ ரெடி ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு பக்கமாக நம்ம ஓட்டி காமிச்சோம். சேரெல்லாம் ஃபுல்லாக வெளியே வந்துடுச்சு. வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கனெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணி ஃபிட் பண்ணி கொடுத்துட்டோங்க. எதுவாக இருந்தாலும் தொடர்பு கொள்ளுங்க. ஸ்ரீ அம்மன் போர்வெல் ஒர்க்ஸுங்க. நாங்கள் சிறந்த முறையில் நல்லா நீட்டாக பண்ணி தருவோம். இந்த மாதிரி தான், இந்த மாதிரி அவங்களுக்கு எப்படி என்ன சேஃப்டியாக எல்லாம் லாக் பண்ணி கொடுத்தாச்சுங்க. இந்த அண்ணனும் வீடியோவில் வரட்டு.